Hi friends, welcome to my channel Jaintari Designers. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு ரெட் கலர் த்ரெட்டு தான் இருந்தது. ஸோ நம்ம 2 ஸ்டாண்ட்ஸாக எடுக்கணும் இல்லையா, அதனால் இந்த காலியான நூல்கண்டோட ரேப்பர் இருக்கும் இல்லையா, அதில் நான் சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட ஒரு 2-3 பாபின் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுற்றி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம 2 கண்டு நூல் தேடிட்டு இருக்க முடியாது. இதை நான் கீழே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதில் இன்னொரு டிப் என்னென்னா, இது புது நூல் வாங்கியிருக்கேன். இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா நந்தி. இந்த பிராண்டு நல்லா தான் இருக்குது. பட் இந்த கலர் பார்த்திங்கன்னா, இதோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். எல்லா பிராண்டுக்கும் எல்லா கலர்ஸ்க்கும் ஒரு ஷேட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேடோட நம்பர் பார்த்திங்கன்னா 64. இப்போ நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலர் பாதியில் எனக்கு தீர்ந்து போச்சு அப்படிங்கும்போது நான் இதே கலர் கடையில் கேட்கும்போது ஒன்று எனக்கு மேபி லைட்டர் ஷேடு கிடைக்கலாம், இல்லை டார்க்கர் ஷேடு கிடைக்கலாம். அக்யூரேட்டாக எனக்கு இதே ஷேடு தான் வேணும்னா நான் இந்த ரேப்பரில் இருக்க நம்பரை சொல்லி கேட்கும்போது எனக்கு கண்டிப்பாக அதே கலர் ஷேடு கிடைக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஹாஃபில் டார்க்கரும் இன்னொரு ஹாஃபில் லைட்டரும் கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ இந்த ரேப்பரை என்ன பண்ணோன்னா, நீங்கள் எப்போ புது நூல்கண்டை பிரிக்கிறீங்களோ பிரிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், இப்படி 2-3 சுற்றி திரும்ப அந்த கண்டுக்குள்ளேயே ஓட்டக்குள்ளே சொருகி வச்சுருங்க. ஸோ அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கொடுத்து இந்த ஷேடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் த்ரெட்டோட ஷேடு பார்த்திங்கன்னா நம்பர் 7ன்னு போட்டிருக்கிறாங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், எப்பயுமே என்னோடய நூலில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உள்ள நான் சொருகி வச்சுருப்பேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பின்னாடி நம்ம இதே ஷேடு அக்யூரேட்டாக இதே ஷேடு வேணும்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களும் ரேப்பரை தூக்கி போட்டுறாமல் இதை அப்பப்போ உள்ளே சொருகி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 2யும் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கொயர் பாக்ஸில் கரெக்டாக இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டு வரேன். இப்போ ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்டிச்சஸாக வரணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது இல்லாமல் நீங்கள் அதை போட பழகிக்கங்க. போட அந்த ப்ராக்டிஸ் வரும்போது கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஷார்ப் எட்ஜஸ் வரணுன்னா என்ன பண்ணணும், நம்ம போட போகிற லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஸ்டிச்சு, அது லாக்கிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அந்த லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம லைனை கொண்டு வரணும். இப்போ இதே மாதிரி கொண்டு வரும்போது பிசுறு தட்டாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது நூல் பிசுறாக இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு சில இடத்துல ஒரு நூல் பிரிஞ்சு 2ஆக இருக்கிறது பிரிஞ்சு 1 தான் வருதுன்னா கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு நீங்கள் அது பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், கீழ் நோக்கி ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு நான் மேலே நோக்கி ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேவா? இதில் பிசுறு தட்டக்கூடாது, ஸ்டிச்சு ஒரே சைஸில் இருக்கணும். இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டு நல்லாவே வரும். எந்த டிசைன் போடுறீங்களோ அது நல்லாவே வரும். இப்போ இந்த 2 கார்னர்லேயுமே நான் கரெக்டாக ஷேப்பை கொண்டு வந்துட்டேன். ஷார்ப்பாக எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதில் இந்த கம்ப்ளீட் பண்ணும்போது இடையில உங்களுக்கு நூல் கட்டாச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் அடுத்து இந்த வீடியோவில் எண்டுலேயே நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் நம்ம எண் நாட் போட்டு தான் முடிக்கணும் இல்லையா. அந்த எண் நாட்டு போடும்போது மேலே தூக்கிட்டு இருக்கவே கூடாது. ஸ்டிச்சு கொஞ்சம் கூட மேலே தெரியவே கூடாது. எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிஞ்சிருக்கோங்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம எண் நாட்டை போடணும். ஆரம்பத்துலேயே எண் நாட்டு ப்ராப்பராக நீங்கள் போட பழகிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு இப்போ ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது அங்கங்கே இந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போடும்போதே ப்ராப்பராக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா ஷார்ப் எட்ஜஸாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஸ்கொயரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒன்று கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை குரூப்பில் கேட்டாலும் சரி. ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இது ஓகே. அடுத்து நம்ம இதை சர்க்கிளில் போட்டு பார்ப்போம். சர்க்கிள் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ப்ரோ சர்க்கிள் என்கிட்ட எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இல்லை ஏதாவது டப்பாவோட மூடி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து ரவுண்டு கரெக்டாக வர்றதுக்காக. எதுக்காக இந்த ஷேப்பை கரெக்டாக நான் போடணும்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஒர்க்கு அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக போட்டு பழகி அதில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களோட ஒர்க்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ண போகிறேன் பாருங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரப்போ அந்த கோட்டை விட்டு விலகிடுவீங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த கோட்டு மேலேயே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அது என்ன ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கோட்டு மேலே தான் ஒர்க் பண்ணணும். கோட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் ஒரு சில ஸ்டிச் இருக்குது, ஆனால் அதுக்கும் வந்து நம்ம ஒரு லைன் போடுவோம். அந்த லைனுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி ஸ்டிச்சஸும் இருக்குது. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கோடு மேலேயே போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு பிக்சர் எடுக்கிறீங்கன்னாலும் அந்த பிக்சர் மேலேயே போட்டு பழகுங்க. அதுதான் மெயின் நமக்கு. நீங்கள் அது மேலேயே போடும்போது அந்த ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், சர்க்கிளில் வந்து நான் அது மேலே தான் போட்டு வரேன். இப்போ நான் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், 2 ஸ்டிச்சு இப்படி தள்ளி போட்டு இப்படி கொண்டு வந்தனா கூட அந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி ஆகுமா? அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. நம்ம அந்த சர்க்கிளை கொண்டு வரும்போது அந்த கேர்வ்லாம் திரும்பும்போது கோட்டு மேலேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக தானாக அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா கையாலேயே வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ண கற்றுக்கோங்க. நான் உங்களுக்கு ட்ரேசிங் வீடியோ எப்படி ட்ரேஸ் எடுக்கணும், பின்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி ட்ரேஸ் எடுக்கணுங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கிற டிசைன் நினைக்கிற மாதிரி கரெக்டாக வரும். அதுதான் மெயின் இங்கே நமக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அதில் ஒரு மேங்கோ டிசைன் இருக்குது. அந்த மேங்கோ டிசைனை நீங்கள் ப்ராப்பராக ட்ரேஸ் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் கையில் வரைஞ்சி போடும்போது ஒரு சில இடம் வந்து நம்மளை அறியாமல் பெண்ட் ஆகிறதுக்கோ இதாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஷேப்பாக இருந்தாலும் ட்ரேஸ் எடுத்து பழகுங்க. நல்லா வரைகிறவங்களுக்கு கூட ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அந்த கர்வு இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் தடுமாறுவோம் நம்ம. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆரம்பித்த இடத்துலையே கொண்டு வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சர்க்கிள் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக நமக்கு தெரியுது இல்லையா? இது மாதிரி போட கற்றுக்கோங்க. எதாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் போடுறோன்னா கூட அது ஸ்கேல் வச்சு இது பண்ணி அளந்து போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எங்கே ஆரம்பித்தேன் எங்கே முடித்தேன்னு தெரியாத அளவுக்கு எண்ணாட் போட்டு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோன்னு வைங்களேன், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ நம்ம இழுக்கும்போது நூல் வந்து கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சர்க்கிள்லேயே போடும்போது நூல் கட் ஆனால் கூட அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் எங்கே எண்ணாட் போட்டேங்கிறது தெரியாத அளவுக்கு போட்டேன். இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரேன்னு வைங்க. இப்போ போட்டுட்டு இருக்கும்போது பாதியில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி மேலே பிடிச்சா பேசிக் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் நிறைய வரும். இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்க த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சிருப்போம், மேலே இருக்க நீடில் இருக்க த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது த்ரெட்டு தானாக கட் ஆகும். ஏன்னா சில்க் த்ரெட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அது தானாக கட் ஆகும். அப்படி கட்டாச்சுன்னா அதை என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலர் ஒர்க் பண்ணும்போது அப்படி கட்டாச்சுன்னா அதை அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணி போயிடுறீங்க. ஸோ அந்த இடத்துல மேலே பிசுறு இருக்கும், கேப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? நமக்கு ப்ராப்பராக இருக்கணும்ல. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் நூலை பிடிச்சி இழுக்கும்போது எனக்கு நூல் கட் ஆகிடுதுன்னு வைங்க. அப்போ நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? இப்போ ஒரு 10 ஸ்டிச்சுக்கு மேலே போட்டேன். இது நான் வந்து சின்ன இடத்துல போடுறேன். நீங்கள் ஒரு லாங்காக போட்டு வந்துட்டீங்க, அந்த இடத்துல நடுவில் கட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு நூலை இழுத்தேன், கட் ஆகலை. ஸோ நான் கட் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இடையில வந்து இதை கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நான் மேலே கட் பண்ண பார்க்குறேன், மேலே கட் ஆகலை, கீழே கட் ஆகலை எனக்கு. சரி, நான் கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஒரு அடியில் நம்ம நூலை பிடிச்சி எண்ணாட் போடுற அளவுக்கு ஸ்டிச்சை பிரித்து விட்டுக்கோங்க. புரியுதா? இப்போ இது கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து என்ன பண்ணலான்னா, எண்ணாட் போடுற அளவுக்கு நம்ம ஸ்டிச்சை பிரித்து விட்டுக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால், இப்போ நான் இந்த சின்ன இடத்துல போட்டிருக்கேன், நான் ஆரம்பத்துலேருந்தே பிரிச்சுட்டு கூட போட்டுடலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு வந்து இது பாதியிலேருந்து கட் பண்ணிவிட்டு அது திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்போ இதை கட் பண்ணியே திரும்ப போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. எவ்வளோ தூரம் போட்டோம்னா திரும்ப ஒரு சில கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சில்க் கிளாத்தெல்லாம் இருந்ததுன்னா பிரித்து போட்டிங்கன்னா டேமேஜ் ஆகும் நமக்கு. அந்த மாதிரியும் நமக்கு அதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு ஒர்க்கும் நீட்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே இருக்க த்ரெட்டை வந்து இப்படி நூலால் லைட்டாக பிரித்து விட்டுட்டு கீழே இழுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கடைசி வரைக்குமே பிரிச்சுட்டு போயிடலாம். அது வந்து செயின் ஸ்டிச்சு எந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 5-6 ஸ்டிச்சு வரைக்கும் பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு இப்போ நான் திரும்ப இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறேன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல ஒரு எண்ணாட்டை போட்டுடுங்க.
புரியுதா? ஒரு 2-3 ஸ்டிச்சு நான் பிரித்து விட்டுட்டேன். பிரித்து விட்டுட்டு எனக்கு அடியில் நூலை பிடிச்சி எண்ணாட் போடுற அளவுக்கு மட்டும்தான் நான் அந்த இடத்துல நூல் விட்டுருக்கேன் கீழே. அந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு எண்ணாட்டை போட்டு முடிச்சிருங்க. எண்ணாட் போடும்போது மேலே துருத்திட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போடுறது அந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றதும் தெரிய ஆரம்பிக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு எண்ணாட் போட்டு ஈஸியாக முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இப்போ அந்த லாஸ்ட் செயின் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இருங்க நான் எண்ணாட் போட்டுடுறேன். போட்டுட்டு எண்ணாட் போடும்போது மேலே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது, அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் கட் பண்ணதோ இது பண்ணதோ எதுவுமே தெரியாது. இப்போ இந்த இடத்துல எண்ணாட் போட்டேன். இப்போ நீங்கள் எண்டு கடைசியாக இருக்குல்ல இந்த செயின், அந்த செயினில் என்ன பண்ணணும்னா செயினோட சென்டரில் இப்போ நம்ம இந்த பேக் ஸ்டிச்சுக்கு போய் உள்ளே குத்தி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அது மாதிரி என்ன பண்ணுங்கள், இப்போ நான் வந்து கட் பண்ண த்ரெட்டை வந்து திரும்ப நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். உள்ளே கீழே கட் பண்ணி விட்டேன்ல, அந்த த்ரெட்டை வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ எங்கேருந்து செயினை ஸ்டார்ட் பண்ணோன்னா, அந்த எண்டு முடிஞ்சு இங்கேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி அந்த செயின் இருக்குல்ல, அந்த செயினோட சென்டரில் குத்தி எடுங்க. ரொம்ப சென்டரும் போக வேண்டாம், ரொம்ப எண்ட்லேயும் வர வேண்டாம். ஒரு 3/4 இடத்துல வந்து 2 செயினுக்கு நடுவில் நம்ம வந்து பேக் ஸ்டிச்சு அப்புறம் டபுள் செயின்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அந்த செயினோட சென்டர்லேருந்து நூலை எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எண்ணாட் போட்டதும் மறைஞ்சிடும். அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்ற தடமும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி எங்கேயாவது நூல் கட்டாச்சுன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னு வைக்கோங்களேன், உங்கள் ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ வழக்கம் போல் நீங்கள் போட்டு வந்துட்டிங்கன்னா இப்போ எங்கே ஜாயின் பண்ணணுமா ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸு வந்து நம்ம போட போட நமக்கே வந்து அது பழக்கத்துக்கு வந்துடும். ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எண்ணாட்டு எங்கே போட்டாலும் மேலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் லைனில் நான் உங்களுக்கு முன்னாடி தான் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் அந்த இடத்துல நான் கட் பண்ணதோ ஜாயின் பண்ணதோ எதுவுமே தெரியல. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஒரு சில இதில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. இல்லை ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா இல்லையான்னு. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை குரூப்பில் கேளுங்க. ஓகேவா? இந்த சேனலில் நான் வந்து ஆரி கிளாஸஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.